ஒரு முதிர் வயதான தேர்ந்த பொற்கொல்லன் ஒருவரிடம் ஒரு மனிதன் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரும் தன் வேலையை பார்த்து கொண்டே பொறுமையாய் பதிலளித்து வந்தார். அவர் தீக்கருகே உட்கார்ந்திருக்கிற நிலையையும் பாத்திரத்தின் அருகே குனிந்து கவனிக்கிற காரியத்தையும் பார்த்து கொண்டிருந்த இந்த நபர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். சரியான அளவு வெப்பம் இருக்கிறது என்பதை எப்படி அறிவீர்கள்? இந்த கேள்விக்கு அந்த முதியவர் தந்த பதில், அதில் என் பிம்பத்தை நான் பார்க்கும்போது என்றார். மனிதனை நமது சாயலில் உருவாக்குவோமாக என்னும் தேவனுடைய வார்த்தையின் வழியாக சிருஷ்டிப்பின் தேவ நோக்கம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவ சாயல் மனித பாவத்தால் சிதைக்கப்பட்டது. எனவே தான் நம்மை மீட்கும்படியாக கிறிஸ்துவின் திரு ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. தேவ ஆவியானவர் தங்கியிருக்கும் நபருடைய வாழ்வில் மட்டுமே தேவ சாயல் பிரதிபலிப்பதை காண முடியும். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக தேவ பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதே அவருடைய நித்திய நோக்கமாகும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானோராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்து இருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. இந்த நடைமுறை எல்லா விசுவாசியிலும் செயல்படும் ஒன்று. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த இலக்கை அடைய சிட்சை பாடுகள் இல்லாமல் கிறிஸ்துவை போன்ற வாழ்வை உருவாக்குதல் கடினமானது. அவருடைய சாயலை சுமக்க விரும்புவீர்கள், ஆனால் புடமிடுகிறவனுடைய அக்கினியிலிருந்து விலக முயலாதிருங்கள்